ஆண்டவனே ஆண்டவா, இன்னைக்கு தொழில் நல்லபடியா நடக்கணும். சரசு, சரசு. என்னங்க? பகல்ல இந்த உம்மா வேண்டாம், இந்த உம்மா போதும். சரி, நான் தொழிலுக்கு போயிட்டு வர்றேன். என்னங்க சின்ன தம்பி வரேன்னு சொல்லிச்சு, நீங்க பாட்டுக்கு போறேங்கிறீங்க? அந்த நாய் முகத்துல காலையில முடிச்சுட்டு போனா ரத்த காயம் தாண்டி ஏற்படும். அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் போயிடுறேன். அவன் வந்தான்னா தோப்புக்கு அனுப்பு. மட்டுமா? கேட்ச் ஊட்டுக்கிறேன். அங்கே வச்சுக்க, அங்கே வச்சுக்க, அங்கே வச்சுக்க. ஐயோ ஐயோ, விதிய மாத்த முடியாது. யாரு மூஞ்சில முழிக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த நாயே முன்னாடி வந்து நிக்குது. என்ன பண்றது? என்ன நாய் மூஞ்சிலியா? இல்ல ஓ மூஞ்சில. நான் வரணும் சொல்ல, அதுக்குள்ள போறீங்க? வாடா சீக்கிரம். எது நடக்குமோ அது நடந்துதான் தீரும். என்ன நம்ம ஊர் இடத்துல நீயா படம் போட்டுக்கோங்க, போற வழியில இறக்கி விட்டுருங்க. என்ன உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னடா? நேத்து மேட்டுத்தூர் கணேசனை பாம்பு பிடிச்சிருச்சு. அப்புறம் பாம்பு பிடிச்சு அடிச்சுட்டாங்களா? எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டாங்க. பயந்தாங்கொள்ளி பசங்க. பாம்ப லெப்டால முடிச்சு தலைய நாலு சுத்தி சுத்தி நச்சுன்னு அடிக்க வேண்டாமா? ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? இந்த பாம்பை கண்டா படைய நடுங்கன்னு சொல்றாங்க, அது எப்படி? அதே தொடரடிக்கு பையங்க சொல்லிருப்பானுங்க. அப்ப உங்களுக்கு பயமே இல்லையா? பயமா? எனக்கா? இப்ப பாம்பைய முன்னாடி காட்டுறா, அது என்ன பாடுபடுதுன்னு பாரு. அண்ணா முன்னாடி பாம்புண்ணே. எங்கடா? இல்ல லெஃப்ட்ல பிடிச்சு அடிக்கிறேன். ஐயோ, என்ன லெஃப்ட்ல பிடிச்சு அடிக்கிறேன். எங்கடா லெஃப்ட் பிடிக்க சொல்ற? ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ நான் தப்பிச்சேன். அண்ணா அவன் வீசுங்க. இந்த வீசிடா. ஐயோ எதில இருக்கு பாம்பு? பாம்புடா, பாம்பு பாம்பு. அம்மா அப்பா, அட பாவி. இந்த நாய் மூஞ்சில முடிச்சா ரத்த காய் ஏற்படும் நினைச்சேன், அதே மாதிரி ஏற்பட்டு போச்சு. என்ன தேடுற? பாம்பு பாம்பு காணுமா? நான் ஒருத்தர் இருக்கும் போது என்ன வச்சுக்கிட்டே விடுகதையா? சொல்லுங்க பாக்கலாம். அதுக்கு மூளை வேணும். எனக்கு மூளை இல்லங்கிறியா? இப்ப சொல்லி சொல்றேன். மதுரை சிகப்பு, மானாமதுரை கருப்பு, உடைச்சா பருப்பு, தின்னா கசப்பு. எங்க சொல்லு பாப்போம். இருக்குதான் மூளை வேணும்னு சொல்றது. என்ன வயசு பொண்ணை வச்சு நீ கேவலப்படுத்தினீங்களே, இரு வந்து சொல்றேன். இந்தமா உன் விடுகதைக்கு பதில் குண்டுமணி. சரியா? அட ஆமா. ஏன் நின்ன இடத்துலயே பதில் சொல்ல முடியாதா? எனக்கு தனியா தான் யோசனை வரும். இப்ப ஏன் விடுகதைக்கு பதில் சொல்லு பாப்போம். சம்பவமா சொல்லு. பட்டணத்து ஜமக்காலத்தை பறக்க விரிச்சு பையனையும் புண்ணையும் எதுக்க வச்சு அவ ஆத்தி ஆத்திங்கிறா, அவன் ஆச்சு ஆச்சுங்கிறான். இவ்வளவுதானே? இந்த வந்துடுறேன். உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதுக்கு மட்டும் சொல்லுப்பா. பரவாயில்ல சொல்லு, சீக்கிரம் சொல்லு. பட்டணத்து சமக்காலத்தை பறக்க விரிச்சு பொண்ணையும் பையனையும் எழுத்த வச்சு அவ ஆத்தி ஆத்தின்னா அவன் ஆச்சு ஆச்சுண்டா. அப்பாடா, எவ்வளவு சுகமா இருக்குமா. மருமக பொண்ணு நீ எனக்கு கால அமைக்க விடுற. எனக்கு மக இல்லாத குறைய நீ தண்டிமா தீர்த்து வைக்கிற. என்னத்த நீங்க எங்க அம்மா இருந்தா நான் செய்ய மாட்டேனா? அது சரிதாம்மா. இருந்தாலும் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, மருமக பொண்ண நான் கொடுமைப்படுத்துறேன்னு தானே சொல்லுவாங்க. நினைக்கிறவங்க நினைக்கட்டும், நீங்க எனக்கு அம்மா மாதிரிதான். ஏ ராசாத்தி தங்கம். நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமக இவ்வளவு ஒத்துமையா இருக்க கூடாது. பிரிச்சே தீரணும். பிரிக்கிறேன். என்னப்பா? முந்தான முடிச்ச படத்துக்கு 2 டிக்கெட் வாங்கி வந்திருக்கேன். நீ அவளும் போயிட்டு வாங்கம்மா. நான் எதுக்குப்பா? நீங்க தான் புதுசா கல்யாணம் ஆனவங்க, நீங்களே போங்க. வாங்கத்த, நாம 2 பேரும் போயிட்டு வரலாம். அட மக்கு மக்கு, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. நீங்க 2 பேருமே போங்க. உள்ள போய் ஏதாவது பலகாரம் சாப்பிட்டு அப்புறம் போங்க. நல்ல பைத்திய மாட்டோம் பேசிட்டு இருக்க பாரு. அம்மா பண்ணி சாப்பிடுங்க. வேண்டாம்ப்பா, என் மருமக இப்பதான் காஃபி கொடுத்தா. அடடா தேவாமிர்தமா இருந்தது. அதை விடு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் வந்தேன்.
உன் மருமக காலமுக்குனால எதுக்கு எதுக்கு? உன் சொத்து அமுக்குறதுக்கு. உன் பையன் டிக்கெட் வாங்கினானே, எத்தனை டிக்கெட் வாங்கியிருந்தா? 2. 3வது வந்து ஒன்னையும் கூட்டிட்டு போலாம்ல. இல்ல பிளான். அவங்க 2 பேரும் போயிட்டா வீட்டுல யார் சமைப்பா? நான் தான். நீ கால்வலியோட சமைக்கணும், அவங்க ஜாலியா சினிமாவுக்கு போகணும். இதே உன் பொண்ணா இருந்தா உன்னை விட்டு போவாளா? என்ன இருந்தாலும் நீ மாமியார் தானே. ஒரு பொண்ணு புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறது 2 இடம் தான். ஒண்ணு பெட்ரூமு, இன்னொன்னு தியேட்டரு. அது என்ன படத்துக்கு போறாங்க தெரியுமா? முந்தாணி முடிச்சு முருங்கைக்கீரை சம்பந்தப்பட்டது. என்னவோப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, ஒரு கிளாஸ் அடி, எல்லாம் புரியும். அடி. என்ன புரிஞ்சதா? இப்ப புரியுது. நான் சொல்றது சொல்லாத. வரட்டும், பேசிக்கிறேன். வரட்டும் அந்த கழுதைங்க. ஏண்டா அறிவு கட்டவனே, வயசான காலத்துல என்ன இங்க தனியா விட்டுட்டு பொண்டாட்டியை கூட்டிட்டு உனக்கு சினிமா கேக்குதா? ஏண்டி, புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு முந்தானே முடிச்சா? என்னத்த நீங்க தானே போக சொன்னீங்க. என்னங்க இது பசப்புறானே? என்னமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியமா? ஆமாண்டா. பொண்டாட்டிகாரி வந்த உடனே ஆத்தாக்காரி பைத்தியம் ஆயிட்டா இல்ல? ஏ கேள்வி, என்ன ரொம்ப குதிக்கிற? கிழியா? என்னையோட கிழி? கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. முடிக்கிறேன். அப்பா, எத்தனாயிரம் வருஷத்துக்கு இப்படி நெஞ்சுரிய மரத்து மேல ஏறி இறங்கி பதினி இறக்குறது? இது கம்ப்யூட்டர் காலம். மரத்துக்கு பக்கத்துல ஒரு லிப்ட் வைங்கடா, சுவிட்ச தட்டுன்னு சர்ன்னு மேல போய் பதினி இறக்கிட்டு சர்ன்னு கீழே வரலாம். இல்ல பனைமரம் நேராத்தான் வளரணும் ஏதாவது சட்டமா? கிராஸ்ல வளரக்கூடாதா? அப்படி பயிர் பண்ணுங்க, மேல இருந்துட்டே பதினி இறக்கலாம். இல்ல அண்டர் கிரவுண்ட் வெட்டி அதுல பயிர் பண்ணுங்க, மேல நின்னுட்டே பாளைய சீவலான்னு சொன்னா கேக்குறானுங்களா? கேட்க மாட்டானுங்க இவனுங்க. அண்ணா, எப்பவும் போல இன்னைக்கும் பானை காலியா இருக்குண்ணே. எங்க? ஆமா, நான் பதினிக்காக பானையில சுண்ணாம்பு தடவை மேல கவுத்துட்டு வந்தா எந்த நாயோ மேல போய் அந்த பானையை மாத்திட்டு எம்டி பானையை கவுத்து கல்லா இறக்கி குடிச்சிட்டு இருக்கு. அந்த கிரிமினல் நான் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணுமே. டேய் நில்றா. என்னடா ஒரு மாதிரியா டான்ஸ் ஆடிட்டு வர்ற? வாய ஊது. டேய் அது உறிஞ்சிருது, ஊது. என்ன கள்ளு குடிச்சிருக்கிறியா? 2 ரூபாய்க்கு பதினி விக்கிற நாய் நீ ஒரு சட்டி கள்ளு காலங்காத்தாலேயே குடிச்சிருக்கிற. ஏதா பணம்? கள்ளு குடிக்க பணம் எதுக்குன்னு? அதுக்கெல்லாம் மூளை வேணும். மூளை வேணுமா? என்னடா சொல்லிட்டு போறா இவன்? ஒண்ணுமே புரியலண்ணே. டேய் மரம் ஏறவனுக்கு இந்த வாழ்வை பாடுறா. டேய் நில்றா. என்னடா நான் வாழ்ந்துட்டு அதை நீ பாத்துட்ட? எங்களுக்கு எல்லாம் நடக்கிறதுக்கு வசதி இல்ல. நடக்கிறதுக்கு கால் தாண்டா வேணும், வசதி என்ன வேணும்? நீ டிவிஎஸ் 50 வாங்கிட்டிய. மரத்துல ஒரு நாளைக்கு 100 தடவை ஏறுறேன், இறங்குறேன், உழைக்கிறேன், நான் வாங்குறேன். நீயும் வாங்கு. வாங்கத்தான் போறோம். எப்போ? விழுந்த உடனே வாங்கிடுவோம். விழுந்தா நீ எந்திரிக்கவே மாட்டா, அப்புறம் எங்கடா வாங்குறது? அது லாட்டரி சீட்டு வாங்கிருக்கோம், விழுந்த உடனே டிவிஎஸ் 50 வாங்கிடுவோம். ஓ நீ அந்த கேஸா? நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப பேர் அதான் பண்றான். ஒரு லாட்டரி டிக்கெட்டை வாங்க வேண்டியது, காலையில ஒருக்கா சுரண்ட வேண்டியது, ராத்திரிக்கு ஒருக்கா சுரண்ட வேண்டியது. வேலைக்கே போறதுல குடும்பத்தை காப்பாத்துறதே இல்ல. டேய் உழைச்சு சாப்பிடுங்கடா. அது என்ன கழுத்துல ஒண்ணு சுத்தி இருக்க? இது ஏழைகளின் மப்ளர். ஓ புது கவிதையா? ஆமாண்ணே. சரி வண்டி துடைக்க துணி இல்லாத போட்டு போ. அண்ணா இருக்கதா ஒண்ணு போட மாட்டேனே. போட்டு போடா. அட போட மாட்டேனே. அவன் கார் வாங்குறான், கப்பல் வாங்குறான், அதை பார்த்து பொறாம பள்ள நாய்க. ஒரு டிவிஎஸ் 50 இது பொறுக்கல. டேய் கிருஷ்ணமூர்த்தி, இது ஊமத்தங்கா கலக்கின கல்லு. இத கொண்டு போய் நம்ம மரத்துல கட்டு. தினம் நம்ம மரத்துல இருந்து திருடி குடிக்கிறான்ல, அவன் இதையும் குடிப்பான். காலையில மூஞ்சி வீங்கி வாயில நுரத்தள்ளு. அப்ப அவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். கொண்டு போ. சரிண்ணா. ஓ இருடி. தெலுங்க தெலுங்க. இந்த நாய் தான் இத்தனை நாளா மரத்துல இருந்து கள்ள திருடி குடிச்சிருக்குது. அதான் வாயில் நுரத்தள்ளி அவஸ்தைப்படுது. ஐயா சின்ன தம்பி ரொம்ப நல்ல பையனாச்சுங்களே, அவனுக்கு ஏன் இப்படி ஆச்சு? வயக்காட்டுக்கு போகும்போது பூச்சி போட்டு ஏதாவது? என்னையா ஒண்ணு தெரியாம நடிக்கிற? நீ கல்லுக்குள்ள ஊமத்தங்காய உடைச்சு போட்டதா கிருஷ்ணமூர்த்தி என்கிட்ட வந்து சொல்லிட்டான்.
ஏப்பா கிருஷ்ணமூர்த்தி நீ சொல்லிட்டியா? அப்ப நான் உண்மை ஒத்துக்குதாங்க வேணும். ஐயா அதை நான் வேணும்னு செய்யலீங்க. நான் தினம் மரத்துல பதினிக்காக பானையை வைப்பேன். அதை எந்த நாயும் மாத்தி வேற பானையை வச்சு கல்லா இறக்கி குடிச்சுட்டு இருந்திருக்குது. அந்த திருட்டுத்தனத்தை கண்டுபிடித்தாயே நான் இப்படி செஞ்சேன். என்ன பெரிய புடலங்க கல்லு ஒரு உயிரோட விளையாடிட்டல. அம்மா அக்கா ஐயா சின்ன தம்பி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தானுங்க இருக்கு. அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன். சின்ன தம்பிக்கு ஏதாவது ஆச்சுனா வகுந்துருவேன். ஐயா சின்ன தம்பி யாருமே இல்லாத அனாதீங்க. அவனுக்காக நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்குள்ள ஏதாவது ரத்த சம்பந்தம்? அவன் என்கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காண்டா. அதான் இந்த பாசம். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பணத்தை எனக்கு யாரா தருவாங்க? அதனால நான் சொல்றேன், அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன். ஐயா வெட்டிடாதீங்க, அந்த பணத்தை நான் கொடுக்கிறேன். இந்தாங்கய்யா. ஐயா வச்சுங்க ஐயா. போலீஸ் வந்து கேட்டா சின்ன தம்பி இயற்கையா மரணம் அடைஞ்சிட்டான்னு சொல்லுங்க. இந்த ஊமத்தங்கா மேட்டர் சொல்லிடாதீங்க ஐயா. வைத்திர அவன் செத்தானா இருக்கானு பாருங்க. இந்த பாட கட்டுறவன் சங்கு செங்கட்டி எல்லாம் சொல்லி வைப்புங்க. இந்த பாடியெல்லாம் ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுங்க. பேட் ஸ்மெல் வரும். அடியே நாடி துருப்பி இப்ப நல்லா இருக்க. சின்ன தம்பி பொழைச்சுக்கிட்டா. நான் அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா யாரையும் வெட்ட மாட்டேன். நீங்களே வந்து வெட்டிங்கடா வெட்டிங்கடா. என்னமோ சவுண்ட் பலமா குடுத்தியாடா. பணத்தை ரிட்டர்ன் பண்றா. ரிட்டர்ன். நான் அருவாளை எடுக்க மாட்டேன், எடுத்தா வெட்ட மாட்டேன். ஏங்க வித்துரு வேண்டா. இந்த வாங்கிக்க எடே ஓடிப்போ. தம்பி இனிமே நான் கல்லுல ஊமத்தங்காய கலக்கவே மாட்டேன். சைனடு குப்பே. சரசே 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 என் கூட பேசாதீங்க. ஏன் நான் லேட்டா வந்தேன்னு கோவமா? பாரு உனக்காக மல்லிகை பூவும் திருநெல்வேலி அல்வாவும் வாங்கிட்டு வந்தேன். அதாண்டி லேட்டு. திருநெல்வேலி அல்வாவா? இனிமே லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குறை நல்ல காலம் பிறக்குது. நடக்க போற இந்த நல்ல காரியத்தினால அம்மா மனசு ஐயா மனுஷன் சந்தோஷத்துல நிரம்பி வலிய போகுது. மொத்தத்துல இந்த குடும்பம் எங்கேயோ போக போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஓ மிஸ்டர் குடுகுடுப்பை சாமி, அந்த நல்ல காரியம் எப்ப நடக்கும்? ஒரு 4 நாள்ல நடக்கும் சாமி. அது என்ன நல்ல காரியம் சொல்ல முடியுமா? அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயமாவும் இருக்கலாம், புள்ள பிறக்கிற விஷயமாவும் இருக்கலாம். ஆனா அது ஒரு அந்நியனாலதான் சாமி நடக்கும். அப்படியா? ஆமா. டேக் இன்னும் 4 நாள் கழிச்சு வா, 100 ரூபீஸ் தர்றேன். சரி சாமி. டேய் நல்ல காரியம் நடக்கலன்னா இந்த தொழிலே விட்டுறேன் சாமி. என்ன இது பெரிய தொழிலே? ராக்கெட் செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ண போறியா? இந்த தொழிலை நீ விட்டுட்டீங்கன்னா இந்தியாவுல பல கோடி ரூபாய் நஷ்டம் ஆகிடுமா? நல்லா தூங்குறவன 4 மணிக்கு நாய் மாதிரி கத்தி எழுப்புற நாய் நீ தொழிலை பத்தி பேசுறியா? போடா. டேய் கண்டிப்பா 4 நாள் கழிச்சு வரணும். அவசியம் வர்றேன் சாமி. போடா. இப்படி கொஞ்சம் காட்டு. அப்பா பூ வாடே கும்முன்னு இருக்குது, உள்ள குழம்பு வாடே கும்முன்னு இருக்கு. இன்னைக்கு என்ன குழம்பு வச்சா? உங்களுக்கு பிடிச்ச ஐரமீன் குழம்பு தாங்க. இத பாருங்க, தேங்காயும் புளியும் அரைச்சு அரைச்சு கையெல்லாம் சவந்து போச்சு. இந்த செவந்த கைக்கு பின்னாடி ஏதாவது செய்வோம். கொட்டையெல்லாம் அரைச்சு அப்பா. அதாங்க புளியும் கொட்டைங்க. கொட்டையெல்லாம் எடுத்து அம்மில வச்சு அரைச்சு குழம்புல ஊத்திருக்கேங்க. ஓ அதான் எல்லாரும் புளிய கரைச்சு தான் ஊத்துவாங்க, நீ அரைச்சு ஊத்தி இருக்கிறியா? இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதா? எந்திரே. ஐரமீனா சாப்பிடுறீங்களா? இந்த அரளி கொட்டையை உடைச்சு போடுறேன். இந்தா நீ சாப்பிடு. இல்ல நீங்க தான். இல்ல நீ சாப்பிடு. இல்ல நீங்க தான். நீ தான். முதல்ல நீங்க தான். சாரி ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். சாப்பிடாதீங்க. டேய் அவசரத்துக்கு பிறந்தவனே, ஏன்னா சாப்பிடுவது வேண்டாங்கற? அதுல விஷம் இருக்கு. விஷமா? ஆமா, உங்களை கொல்றதுக்காக அண்ணி அரளி கொட்டையை அரைச்சு குழம்புல போட்டுருக்காங்க. ஐயோ இல்லைங்க, இந்த ஆள் போய் சொல்றாரு.
ரீல் விடுறியா நீ? வேணா இந்த கோழி கொடுத்து பாருங்களேன். கோழி கொத்தி கொத்தி சாப்பிடுறதுக்கு லேட் ஆகு. இந்தா நீ ஒரு ரூபா சாப்பிடு. நானும் செத்து போயிருவேன். சரி இந்த குடு. கொண்டாங்க. குடு. சாப்பிடுங்க. ஐயோ இங்க பாருங்க செத்து போச்சு. அடி பாவி, விஷம் கலந்த குழம்பையா வச்சிருக்க நீ? இல்லங்க. என்ன நோல்லைங்க? அப்படின்னு நான் திருப்பி திருப்பி கேட்டேன். அது என்ன கொட்டான்னு? அது புளியம் கொட்டான்னு என்கிட்ட மழுப்பிட்டாடா. இப்பதான் நீ சொன்னதுக்கு அப்புறம் புரியுது அது அரளி கொட்டான்னு. ஒட்டை அரைச்சா நீ குழம்பு வைக்கிறேன். நான் பார்க்கறேன். ஏண்டி எமங்கிட்ட போராடி புருஷனோட உயிரை திரும்பி வாங்கிட்டு வந்தாலே சாவித்திரி, அவ பிறந்த நாடு இது. நீ கட்டுன புருஷனுக்கு அரளி கொட்டை இறக்கி வச்சு நீ கொல்ல பாக்குற. தக்க சமயத்துல தம்பி வந்து காப்பாத்தலன்னா என் கதி என்ன ஆகுறது? போடு. ஏய் என்னப்பா இது? கல்யாணமாகி 2 வருஷம் கூட ஆள பொண்டாட்டி போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க. டேய் சிங்கப்பூரா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்டா. கல்யாணம் ஆன உடனே பொண்டாட்டி அடிச்சா புது பொண்டாட்டி போய் அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 2 வருஷம் கழிச்சு அடிச்சா கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ள பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. கர்ப்பமான பொண்டாட்டி அடிச்சா புள்ளத்தாச்சி பொம்பளை அடிக்கிறேன்னு சொல்றீங்க. புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் அடிச்சா பச்சை உடம்புக்காரி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. 10 years பேக்ல அடிச்சா பையன் தலைக்கு மேல வந்துட்டா இப்ப போய் பொண்டாட்டி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. டேய் நாங்க எப்பதாண்டா பொண்டாட்டி அடிக்கிறது? ஒரு லிஸ்ட் போட்டு கொடுங்கடா, அப்புறம் நாங்க அடிக்கிறோம். போடா. யோ என்ன ரொம்ப தான் சொல்ற? இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்னோட வாழ விட்டா எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். இனிமே நானும் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. போடே. போயா. தாலி வாங்க விட்டீங்க? ஆமா. ஏய் தாலி கொடுத்துட்டு போடே. பா வந்த வேலை முடிஞ்சது. 15 நல்ல காலம் பிறந்திருக்கும். இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கும். வாடா மவனே, நல்ல காலமா பிறக்குது. இன்னைக்கு உனக்கு கெட்ட காலம் பிறக்க போகுதுடா. டேய் என்ன சாமி? நீங்க எல்லாம் குடும்பத்தை பார்த்து குறி சொல்லுவீங்களா இல்ல மூஞ்சிய பார்த்தா? மூஞ்சிய பார்த்தே சொல்லுவோம் சாமி. அன்னைக்கே மூஞ்சியில தெரிஞ்சுதா என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போயிருவான்னு? பிரிஞ்சு போயிட்டாங்களா? அப்ப அதுவே ஒரு நல்ல காலம் தான் சாமி. அதான் அன்னைக்கு விட இன்னைக்கு உங்க மூஞ்சில ஒரு ஜோதி தெரியுது. அப்படியே கொத்தி போடுவேன். பொண்டாட்டி பிரிஞ்சு போறது நல்ல காரியமாடா? இப்ப என்ன எடுத்துக்கங்க சாமி. என் பொண்டாட்டி என்ன விட்டு பிரிஞ்சு போனதுனாலதான் நான் இந்த மாதிரி நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். டேய் நாயே, இது நல்ல நிலைமையாடா? இதுக்கு முன்னால தெரு தெருவா பிச்சை எடுத்துட்டு இருந்தியா? எதுக்கு அவன் பொண்டாட்டி உன்னை விட்டு பிரிஞ்சு போனா? அதான் சாமி எனக்கும் தெரியல. நான் நைட்டு 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு காலையில 6 மணிக்கு வருவேன். சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் மத்தியானம் எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டு தொழிலுக்கு போயிருவேன். அப்புறம் காலையில 6 மணிக்கு வருவேன். இதை விட ஒரு புருஷன் பொண்டாட்டி எப்படிங்க மெயின்டைன் பண்ண முடியும்? குட் மெயின்டெனன்ஸ். உன் பொண்டாட்டி ஊரை விட்டு மட்டுமல்ல ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்டே ஓடி போயிருப்பா. ஏண்டா உன் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாங்கிறதுக்காக ஊர்ல எல்லாரும் பொண்டாட்டி குறி சொல்லி பிரிச்சு விடுறியா? பெரிய அரபு நாட்டு இளவரசர் தலப்பா. ஏடா நான் 50 ரூபாய? சாமி நீங்க 100 ரூபாய் எனக்கு தரணும். அதை வசூல் பண்ணத்தான் வந்திருக்கேன். கையை எடுங்க. எடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? நான் எடுக்க வேண்டியது இருக்கும். எதை? வெயிட். இது ஓ மண்டையோடா? இல்ல தலைச்சம்புள்ள மண்டையோடு. இது என்ன பண்ணும்? இது மண்டையில மைய தடவி இப்படி மூஞ்சி முன்னாடி தூக்கி 4 ஆட்டு ஆட்டினா வாயில இருந்து ரத்தம் வலியும். பாருங்க 2 ஆட்டு ஆட்டினக்கு சைடுல ரத்தம் வலியுது. ரத்தம். 100 ரூபாய் தரீங்களா சாமி? வெயிட். இது என்னது? தெரியல சாமி. இதுவும் மைதாண்டா. இது கடைசி புள்ளையோட மண்டை ஓட்டு எடுத்த மை. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? உனக்கு கிடைக்கும் போது எனக்கு கிடைக்காதாடா? இது என்ன பண்ணும்? பண்றேன் பார். வா வந்துரு. வந்துதா? வந்தது. என்ன ரத்தம்? எப்ப வந்தது? இப்போ. எப்படி வந்தது? மையால வல்லடா மடையா. மண்டையை புடிச்ச ஆட்டுனால வந்ததுடா. ஓடி போடா நாயே. 4 நாவுக்கு ஒரு மை டப்பா வாங்கிக்கிறது, சுடுகாட்டு பக்கம் போய் ஒரு மண்டை ஓட்டை எடுத்துக்கிறது, ஊரை ஏமாத்துறது. இனிமே எவனாவது இப்படி பண்ணீங்க எலக்ட்ரிக் சாக்கு வச்சு கொண்டு விடுவேன். பாடுவா. வணக்கங்க. வாங்க. தோப்பு குத்தக பாக்கி 2000 ரூபாய் பணம். அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தம்பி கிட்ட கொடுங்க. இந்தாங்க கிட்ட கொடுங்க. இந்தாங்க தம்பி கிட்ட கொடுங்க. இந்தாங்க தம்பி கிட்ட கொடுங்க. இந்தாங்க தம்பி கிட்ட கொடுங்க. அடடடடடடடா. என்ன ஒற்றுமை. நானும் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். இந்த மாதிரி ஒற்றுமையான அண்ணன் தம்பிய பார்த்ததே இல்ல. உங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை கூட வந்தது இல்லையே. அந்த ராமர் லட்சுமணன் ஒற்றுமை கூட உங்ககிட்ட தோத்து போயிரும் போல் இருக்கே. இந்தாங்க பணத்தை நான் இங்க வச்சிடறேன். யாரு வேணாலும் எடுத்துங்க. டேய் எடுத்துக்கடா. நீங்க எடுத்துங்க. எடுத்துக்கடா. பெரியவங்க நீங்க எடுத்து வைங்க. இவ்வளவு ஒத்துமை அண்ணன் தம்பியா இருக்க கூடாதே. இந்த நாய் ஏன் நகத்தை நக்கிட்டு இருக்குது?
எடுத்துக்கடா. எடுத்துக்கடா. அண்ணா வணக்கம் அண்ணா. பதினி சாப்பிடுறீங்களா? குடு. ஆஹா, பாசமலர் மாதிரி என்ன ஒத்துமை. இந்தாங்க. என்ன 2 கிளாஸ்ல கொடுத்து எங்களை பிரிக்க பாக்குறியா? 2 இருக்குல்ல. ஒரு கிளாஸ்ல கொடு, நாங்க ஆளுக்கு பாதி சாப்பிடுவோம். இந்தாங்க. என்ன இந்த வாட்ச் எங்க வாங்குனீங்க? சிங்கப்பூர்ல வாங்குனது. அந்த வாட்ச் இது லோக்கல்ல வாங்குனது. இந்த மோதிரம் வைர மோதிரம். அடேங்கப்பா, அது கவரிங்க. தங்கத்துல போட்டா சின்ன பைய தொலைச்சிருவாங்கல்ல. 15க்கு எவ்வளவு ஆச்சு? ஐயோ, காசு வாங்க மாட்டேன். டேய் அண்ணே, இந்த பணத்தை பேங்க்ல போடு. சரிண்ணே. என் அக்கவுண்ட்ல போடு. சரிங்கண்ணே. அடா, உங்க அண்ணனுக்கு சிங்கப்பூர் வாட்சி, உனக்கு லோக்கல் வாட்சி. அவனுக்கு வைர மோதிரம், உனக்கு கவரிங் மோதிரம். ஆமா, இதே உங்க அண்ணா கண்ணுல போடுற? என் பேர்ல அக்கவுண்ட் இல்லைங்க. அப்ப அந்த தோட்டம் துறவுதுல எல்லாமே அண்ணன் பேர்ல தான். உனக்கு என்ன இருக்கு? அண்ணன் இருக்காருல்ல. என்ன நொண்ணு இருக்கல்ல? திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போச்சோன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவ? நல்ல யோசனை பண்ணு. உன்னை விரட்ட போறதாக உங்க அண்ணன் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான். இந்தாலே, இந்தா புடி. நல்ல யோசனை பண்ணு. அடி. ஏய் சுப்பையா, யாரடா கூப்பிட்ட? உன்னை தாண்டா. ஏப்பா, அண்ணனை போய் டாக்டர் கூப்பிடுற? நீ சும்மா இரு, உனக்கு விவரம் தெரியாது. சின்ன பையன் சொல்லிட்டு நீ ஏமாத்திட்டே இருக்கா. ஏய், முதல்ல சொத்துல பாதியை வெட்டுறா. வெட்டவா? ஆமாடா. முதல்ல ஒன்ன வெட்டுறா. என்ன நாரதா, வந்த வேலை முடிந்து விட்டதா? முடிஞ்சிருச்சுண்ணே. இல்லை, இனிமேல் தான் ஆரம்பம். ரத்தத்தை குடிக்க விட மாட்டேன். ஏன் அப்படி கடிச்சுக்கிட்டீங்க? உடம்புல இருக்கிற மொத்தத்தையும் வெளியே வந்துருச்சாயா? நான் பார்க்கும்போது எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க அண்ணன் தம்பிங்க. இந்த பரதேசி நாய் பாய்ச்சி கட்டி இப்படி அடிச்சுக்கிட்டீங்களே, இனிமே ஒத்துமையா இருங்க. முடியாது, சொத்தை பிரிச்சேதான் ஆகணும். பஞ்சாயத்தை கூட்டுவோம்டா. நாட்டுல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஹைகோர்ட் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு, மிலிட்டரி இருக்கு, மிஷின் கன் இருக்கு. இதுல எல்லாம் தீராத பிரச்சனை பஞ்சாயத்தில் தீர்ந்துருமாடா? ஒரு அரச மரத்தை கண்டா 50 பேர் உட்கார்ந்துக்கிறாங்க. அது என்ன ஐநா சபையாடா? முடியாது, பஞ்சாயத்தை கூட்டியேதான் ஆகணும். கூட்டுவோம்டா. திரும்பவே மாட்டீங்கடா. ஸ்டாப். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்கள பிரிச்சு விட்டுற வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது அதானே? இப்படித்தானே என் குடும்பத்துக்குள்ள பூந்து எனக்கு என் பொண்டாட்டி கோல் மூட்டு பிரிச்சு விட்டேன். இப்பவே என் பொண்டாட்டிட்ட போய் சேர போறேன். சேர்ந்ததுக்கு அப்புறம் தாண்டி உனக்கு கிளைமேக்ஸ். போடி தரசு, தரசு. நாம ஒண்ணு சேர்ந்தா கோயிலுக்கு வரதா வேண்டியிருந்தேன். இன்னைக்கு நம்ம ஊர் திருவிழா, வாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். இந்த 17 மலைச்சம்பட்டேன். அவர் குழந்தையாவை நீ தானே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆமாண்ணே. இப்ப எங்க போட்டுருக்க? தலை தீபாவளிக்கு வந்திருக்கேன். மாமனாரும் நானும் ரொம்ப ராசி ஆயிட்டோம். நம்ம ஊர் வழக்கப்படி தலை தீபாவளிக்கு ஒருவன் மோதிரம் போடுவாங்க. அப்படி குடுக்கலன்னு வச்சுக்க, நான் என்னையே தேய்க்க மாட்டேன்னு அடம் முடிச்சது. நல்லவள ஞாபகப்படுத்துனீங்க. மோதிரத்தை வாங்கிறேன். 10 மணி. இப்பதான் மனசுக்கு நிம்மதி. 10 வாங்க மாப்ள. வணக்கம் மாமா. வாமா. வாங்கக்கா. ஏய், அந்த குலோப் ஜாமுன் உங்க அப்பா கிட்ட குடுறே. இந்தாங்கப்பா. என்ன உமா, வீட்டுக்கு தெரியாம காதல் பண்ணி கலப்பு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். ஏதோ தலை தீபாவளின்னு உங்க அப்பா ஒண்ணு சேர்த்திருக்காரு. நானும் அதான் பார்த்து போலான்னு வந்தேன். உன் புருஷனை கூப்பிடு, என் சகல பார்த்துட்டு போயிடுறேன். ஏய், ஏன் அழற? அது ஏன் மாமா கேக்குறீங்க? தலை தீபாவளிக்கு ஒரு பவுன்ல மோதிரம் போட்டாதா தலைக்கு எண்ணெய் வச்சுப்பேன்னு சொல்லி கணத்தடியிலே உட்கார்ந்துட்டு இருக்காரு மாமா. மாப்பிள முறுக்கு அப்படித்தான் சொல்லுவாரு. சரி, நான் கூப்பிட்டு. சரி மாமா. ஓ, இங்க பாரு, குடும்பத்துல இவ்வளவு குழப்பம் இருக்கு. ஒப்ப குலோப் ஜான உறிஞ்சு சாப்பிடுறான். மருமக தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டேங்கிறா. மாமனார் குலோப் ஜான யாருக்கு மிச்சம் வைக்க மாட்டான் போல இருக்கு. நல்ல குடும்பம் உங்க குடும்பம். பாரு என்ன கவரான்னு. ஏமா, குலோப் ஜான் வீட்டுல செஞ்சதா? ஏன் வெளியில வாங்கினா நீ திங்க மாட்டியா? அதான் நாய் எலும்ப கவன மாதிரி கவரே கவ்டா. ஐ டோன்ட் லைக் ஹிம்னு சொல்லிட்டாரு மாமா. அப்படின்னா அவருக்கு உங்களை பிடிக்கலையா? உன்னை கூட தான் எனக்கு பிடிக்கல. அதுக்காக நான் வீட்டுக்கு வராம இருக்கேனா? இப்ப எங்க அவன்? கிணத்தடியில. நான் வர்றேன்.
மாப்பிள தலை தீபாவளி தலையில எண்ணெய் வச்சுக்கங்க. மோதிரம் மட்டும் தலையில என்ன வச்சுக்கிறேன். நான் கூட இந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு யாரு மோதிரம் போடல. நான் என்ன வச்சுக்கலையா? நீ வச்சுப்பையா? ஏன் அந்தஸ்து என்ன? மோதிரம் மட்டும் தலையில என்ன வச்சுக்கிறேன். நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. டோன்ட் டச். யாரும் தலையிடாதீங்க. மோதிரம் மட்டும் தலையில என்ன வச்சுக்கிறேன். சொல்றா மாப்பிள என்ன வச்சுக்கங்க மாப்பிள. மோதிரம் மட்டும் தலையில என்ன வச்சுக்கிறேன். இத பாருங்க, தங்கச்சி அழுதுட்டு இருக்கல, தலையில எண்ணெய் வச்சுக்கோங்க. அழுவட்டுமா? எனக்கு என்ன? மோதிரம் மட்டும் தலையில என்ன வச்சுக்கிறேன். நீ பாடி. நீ போய் என்ன எடுத்துட்டு வா. என்ன இருந்தாலும் சகலையா போயிட்ட. இந்த வீட்டுக்கு புது மாப்பிள்ளை வேற ஆயிட்ட. சகல என் மோர் தரேன், தலையில என்ன வைங்க. அத கொண்டு இந்தாங்க வைங்க. என்ன வைக்க போறார்? சிரிச்சுக்க. வைக்காத. ஏண்டா இந்த தலையில என்ன வைக்கிறதுக்காடா 1 பவுன் மோதிரம் கேட்ட? திரும்புடா. ஏண்டா இது தலையாடா? வறண்டு போன வயலு. நல்லா உழுது விவசாயம் பண்ணா ஒரு குடும்பம் உட்கார்ந்து சாப்பிடலாம். இதுல என்ன வைக்க முடியாதா? ஃபர்ஸ்ட் வர்ற கிருஷ்ணாரவர் வாட்டரை இதுல பாய்க்கலாம். டேய் கலெக்டரா மோதிரத்தை. மோதிரம் வேண்டாங்க, என்ன வச்சுக்கிறேங்க. ஒன்ன நாங்க வச்சுக்கிறதா இல்ல. டேய் உனக்கெல்லாம் மனசாட்சி இல்ல? நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல. ஏண்டா ராத்திரில இந்த தலையை பார்த்து அந்த பொண்ணு செத்து போயிடாதா? டேய் டைவர்ஸ்ரா. டேய் டைவர்ஸ்ரா. டேய் நிக்காத. டைவர்ஸ்ரா. மாவன புடிங்கவன. நில்றா நில்றா. டேய் நில்றா. அந்த பின்னால இருக்கிற கொஞ்சமும் இப்பவே எரிஞ்சு போட்டும். டேய் மதுரைய கண்ணகி எரிச்ச மாதிரி அவன் மண்டையில இருக்கிற நான் எரிச்சிடுறேன். அண்ணா என்ன மன்னிச்சிருக்கண்ணே. எதுக்குடா? இனிமே ஊருக்குள்ள எந்த குடும்பத்தையும் பிரிக்க மாட்டேன். இனிமே நீ எந்த குடும்பத்தையும் பிரிக்க முடியாது. ஏன்? ஊருக்குள்ள இருந்த எல்லா குடும்பத்தையும் தான் பிரிச்சிட்டியே. பிரிஞ்ச குடும்பத்துல ஒன்னா சேர்ந்து என் குடும்பம் மட்டும்தான். இனிமே நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன். கேட்டு தாண்டா ஆகணும். உண்மையா உனக்கு கத்துக்க. என்ன மாதிரி மரமேற தெரிஞ்சுக்கடா. இப்பவே கத்து கொடுங்க. உங்களை மாதிரி மனுஷன் ஆயிடுறேன். நீ மனுஷனாக வேண்டாம், உன்னை தெய்வமாக்கிடுறேன். சரிங்க. என்னடா மேல போய் செட்டில் ஆகிட்டியா? செட்டில் ஆயிட்டேன். சரி அந்த அருவாளை கீழே முதல்ல போடு. அந்த இடுப்புல இருக்கிறதையும் கழட்டி போட்டுரு. அந்த கால் இருக்கிறதையும் புடிக்கி போட்டுரு. அப்ப நான் எப்படி இறங்க முடியும்? வேற பைபாஸ் ரூட் இருக்கு, அது வழியா இறங்கிடலாம். இப்ப நான் என்ன செய்யறது? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், அப்படியே கீழே குனிஞ்சு பாரு, அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயோ என்ன தம்பி? இனிமே எந்த குடும்பத்தையும் பிரிக்க மாட்டேன். ஏண்டா உனக்கு குடும்பம் இல்லைன்னா ஊருக்குள்ள எவனுக்கு இருக்க கூடாது. உனக்கு பொண்டாட்டி இல்லைன்னா வேற எவனுக்குமே பொண்டாட்டி இருக்க கூடாது. நீ அனாதைன்னா வேற எல்லாரும் அனாதையா இருக்கணுமா? உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இதாண்டா ஜட்ஜ்மெண்ட். நான் இனிமே செய்ய மாட்டேன். என்ன காப்பாத்துங்க. டூ லேட். நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல சந்திப்போம். மேட்டர் ஓவர்.